மரணங்கள் எப்பொழுதும் வேதனையையும் துயரத்தையும் கொடுக்கும். மர்மமாக நிகழும் சில மரணங்கள் சந்தேகத்தையும் விடைகாணா கேள்விகளையும் நீடிக்க வைக்கும். காங்கிரஸ் கட்சியின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங்கின் மரணமும் அந்த ரகம்தான். கரைசுத்துப்புதூர். இந்த பெயரை கடந்த 4ஆம் தேதிக்கு முன்னதாக வெளி உலகம் பெரிதாக அறிந்திருக்கவில்லை. இப்போது கரைசுத்துப்புதூர் என்று சொன்னாலே பல்வேறு கேள்விகள் அடுக்கடுக்காக அணிவகுக்கிறது. இதற்கு காரணம் ஒரு மரணம். மரணமடைந்தது தேசிய கட்சியான காங்கிரசின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங். அரசு பணிகளுக்கான ஒப்பந்ததாரர், ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்தவர், ராதாபுரம் ஒன்றிய கவுன்சிலராக இருந்தவர், நெல்லை மாவட்டத்தில் நன்கு அறியப்பட்ட அரசியல் தலைவர். ஜெயக்குமார் தனசிங்கிற்கு ரியல் எஸ்டேட் தொழிலில் கடும் போட்டி மட்டுமின்றி பகையும் இருந்ததாக சொல்கிறார்கள். தொழிலில் 3 கோடி ரூபாய்க்கு மேல் நட்டம் என்றும் சொல்கிறார்கள். மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு இவர் எழுதியதாக சமூக வலைதளங்களில் பரவிய 4 பக்க கடிதம்தான் முதலில் பதற்றத்தை பற்ற வைத்தது. தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாகவும் சிலர் தனது வீட்டை நோட்டமிடுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. கட்சி நிர்வாகிகளின் பெயர்களை குறிப்பிட்டும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. திருச்செந்தூர் செல்வதாக கடந்த 2ஆம் தேதி புறப்பட்ட ஜெயக்குமார் வீடு திரும்பவில்லை. மறுநாளும் வந்து சேராததால் உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மகன் கருப்பையா. அதற்கு மறுநாள் கரைசுத்துப்புதூரில் ஜெயக்குமாரின் சொந்த தோட்டத்தில் ஒரு பள்ளத்தில் முற்றிலும் எரிந்து கரிக்கட்டையான நிலையில் உடலை மீட்டது உவரி காவல்துறை. மின்சார கம்பியால் கை கால்கள் பின்பக்கமாக கட்டப்பட்டிருந்தது. நெருப்பில் உருகியதால் கம்பி மட்டுமே இருந்தது. ஷூவை அடையாளம் காட்டி தனது தந்தையின் உடல் என மகன் கருப்பையா ஜெஃப்ரின் கூறினார். இது கொலையா தற்கொலையா என கேள்விகள் வரிசை கட்டின. பிரேத பரிசோதனையில் உண்மை வெளிவரும் என நம்பப்பட்டது. ஆனால் முழுவதும் எரிந்து கரிக்கட்டையாக கிடைத்ததால் மருத்துவர்கள் தடுமாறினர். பாத்திரங்கள் துளக்க பயன்படுத்தும் ஸ்டீல் சுருள் கம்பிகள் வாயில் இருந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்ததாக தகவல் கிடைக்கிறது. இதனால் விசாரணையின் கோணத்தை உறுதி செய்ய முடியாமல் காவல்துறை தடுமாறி வருகிறது. உடலை முதலில் பார்த்தவர் தோட்ட தொழிலாளர் கணேசன். தற்கொலை செய்யும் அளவுக்கு எங்கள் எஜமானர் கோழை அல்ல என்றார் அவர். ஜெயக்குமாரின் உடலமைப்பு கொண்ட ஒருவரை கை கால்களை கட்டி குறிப்பிட்ட ஒரு பள்ளத்தில் தாமாக விழச் சொல்லி டெமோ பார்த்தது காவல்துறை. ஆனால் அவரால் அப்படி விழ முடியவில்லை. எனவே இது தற்கொலையாக இருக்க வாய்ப்பில்லை என கருதுகிறது காவல்துறை. உடல் கிடைத்த இடத்தில் ஜெயக்குமாரின் வாக்காளர் அடையாள அட்டை, பான் கார்டு, 700 ரூபாய் ரொக்கம், தீப்பெட்டி ஆகியவை கிடைத்தன. ஆனால் செல்போன் கிடைக்கவில்லை. குட்டம் கிராமத்தில் செல்போன் அணைக்கப்பட்டதாக காட்டுகிறது சிக்னல். உடல் கிடைத்த இடத்தில் தீப்பெட்டி கிடந்தாலும் எரிப்பதற்காக பெட்ரோலோ டீசலோ மண்ணெண்ணையோ வைக்கப்பட்டிருந்த கேன் கிடைக்கவில்லை. அந்த கேன் கிடைத்தால்தான் எதை ஊற்றி எரித்தார்கள் என்பது தெரியும். தோட்டத்தின் சாவியை ஜெயக்குமார் தான் வைத்திருப்பார் என பிள்ளைகள் கூறுகின்றனர். அப்படியென்றால் வேறு யாரும் அங்கு வர முடியாத நிலையில் அங்கு சென்றது யார் என சந்தேகம் எழுகிறது. அப்பா அம்மாட்ட கேட்டேன், இந்த சாவி எங்கள் ஸ்கூல் தேவை அம்மாட்ட கேட்டேன். அது அப்பாட்ட தான் இருக்கும். அப்பா காரில் இருக்கும். திறக்கவே மாட்டோம். ஏதாவது வண்டியை கடைசியெல்லாம் முன்னாடி ஒரு அது தோட்டத்துக்கு போர் போடும்போது ஒரு திறந்தோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். திறக்கிறதே இல்லை, வர மாட்டாங்க. இப்போ குருங்களோடு இருந்தாலும் அந்த வழியாக தான் முடிஞ்சு விடுவாங்க. எனக்கு முருங்கை போட்டு வரல வெட்டினாலும் அந்த வழியாக சுற்றி வந்து உள்ளே வரும் பாதையோட. என்னைக்கு ஓப்பன் ஆச்சுன்னு தெரியல. இது என்னைக்கு சாவி காரில் தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் வீட்டில் தான் கபோர்டில் போட்டு போவாங்க. அவங்க இல்லாத திறக்கிறது அப்போ இல்லை. இது யாரும் திறக்க மாட்டாங்க. யாருக்கும் இது யாரும் தேவையில்லை. அடுக்கடுக்காக அணிவகுக்கும் கேள்விகளுக்கு பதில் சேகரிக்க
3 டிஎஸ்பிக்கள் தலைமையிலான 3 தனிப்படைகள் ஜெயக்குமாரின் மனைவி ஜெயந்தி, மகன்கள், மகள், மருமகன், உறவினர்கள், பணியாளர்கள் என விசாரணையை தீவிரப்படுத்தினர். மரண செய்தி கேட்ட கட்சிக்காரர்களும் ஆதரவாளர்களும் சொந்தக்காரர்களும் ஆதங்கப்பட்டு கொந்தளித்த அளவுக்கு குடும்பத்தினர் கோபத்தை வெளிப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. ஜெயக்குமாருக்கு கொலை மிரட்டல் இருப்பதாக கடிதத்தில் உள்ளது. அவரது வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் 2 நாட்களாக செயல் இழந்திருக்கின்றன. அதை ஏன் பழுது நீக்கவில்லை? முன்னாள் எம்பி தனுஷ்கோடி ஆதித்தனிடம் தனிப்படை விசாரித்தனர். அப்போது ஜெயக்குமாருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் 20 லட்சம் ரூபாயை அவருக்கு தெரியாமல் தனக்கு தருமாறு அவரது மகன் கருப்பையா ஜெஃப்ரின் தன்னிடம் கேட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். ஜெயக்குமார் எழுதியதாக பரவிய கடிதத்தின் உண்மை தன்மையிலும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் உள்ள எழுத்துக்களும் ஏற்கனவே அவர் எழுதிய கடிதத்தின் எழுத்துக்களும் வேறு வேறு என்பதாக தகவல் கிடைத்துள்ளது. ரயில் வண்டி போல நீளும் கேள்விகளுக்கு பதில் கிடைத்தால்தான் குற்றவாளிகளை அடையாளம் காண முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளி மற்றும் செய்தியாளர் முருகேசனுடன் ரவிக்குமார்.